கமிங். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியல். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். அவர் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டிவிகே உடைய அஜெண்டா 21வது செஞ்சுரியில் நாங்கள் அமைக்க போகிற அரசு எப்படி இருக்கும், ஆட்சி எப்படி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்தார். அதில் தமிழ்நாடு பிரிவிலேஜ் கார்டு அப்படின்னு ஒரு கார்டு ஒன்று சொல்லியிருக்கிறார். அதன்படி உங்களுடைய எல்லா நலத்திட்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் லஞ்சம் பெறாமல் அந்த திட்டத்தின் மூலம் உங்களுக்கு அந்த பிரிவிலேஜ் கார்டு எல்லா திட்டமும் உங்கள் வீட்டு வாசல்லே வந்திருக்கும் அப்படின்னாரு. பிரிவிலேஜ் கார்டுனா என்ன எனக்கு தெரியல. இது சவுதி அரேபியா அந்த கல்ஃப் கண்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு, நான் ஏற்கனவே சவுதியில் ஒரு 10 வருஷம் குப்பை ஒட்டிக்கிறாங்கனால எனக்கு தெரியும், அதனால நான் சொல்கிறேன்னு வச்சுக்கிறேன். அங்கே இக்காமா கார்டுன்னு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ரிவிலேஜ் கார்டு, ரெண்டு சேம் தான். அந்த ப்ரிவிலேஜ் கார்டை கொண்டுக்கிட்டு நீங்கள் எங்கேனாலும் போகலாம். ஒரு மனுஷன் தன்னந்தனியாக போனால் அதுக்குள்ளே எல்லாமே அடைக்கணும். அந்த ப்ரிவிலேஜ் கார்டில் உங்களுடைய பேர், உங்கள் குடும்ப உறுப்பினரோட பேர், உங்களுடைய ரேஷன் கார்டு டீட்டெயிலு, அதுக்கப்புறம் உங்கள் மெடிக்கல் டீட்டெயிலு, கல்வி உதவித்தொகை நீங்கள் எதுவும் பெற மாதிரி இருந்தால், முதியோர் ஓய்வூதிய திட்டம் நீங்கள் எதுவும் பெற மாதிரி இருந்தால் அதுவும் அந்த டீட்டெயிலுக்குள்ளே வந்துடும். விவசாய உதவி அதுக்குள்ளே வந்துடும். மருத்துவ காப்பீடு இருக்குல்ல அது அதுக்குள்ளே வந்துடும். மகளிர் நல உதவிகள், அடுத்தது உணவு தானியங்கள், சுய வேலைவாய்ப்பு கடன்கள் அது மாதிரி வந்துடும். அதற்கு பிறகு தொழில் முனைவர் ஊக்கத்தொகை, டிஜிட்டல் கல்வி அறிவு அப்படின்னு ஒரு ஏகப்பட்ட திட்டங்கள் எல்லாமே எப்படி வந்துடும் அதுக்குள்ளே வந்துடும். நீங்கள் அந்த கார்டை கொண்டுட்டு நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, அந்த கார்டை கொண்ட கொடுத்தா அதில் இந்த காப்பீடு ரிஜிஸ்டர் ஆகிடும். இந்த நம்பரை வச்சு பார்த்துருவாங்க. அது மாதிரி இந்த கார்டு இருந்தால் போதும் உங்களுடைய ஒட்டுமொத்த எல்லாமும் அதுக்குள்ளே அடங்கிடும். சொல்ல போனால் நீங்கள் ஒரு லோன் ஒன்று அப்ளை பண்ணுறீங்க, அதுக்குள்ளே வந்துடும். நீங்கள் எவ்வளோ லோன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற இந்த ப்ரிவிலேஜ் கார்டில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இதெல்லாம் ஏஐ உதவியோட நடந்து முடிஞ்சிடும். அதற்கு பிறகு நீங்கள் ஒரு நலத்திட்டம், நீங்கள் இப்போ கவர்மெண்ட் ஒரு நலத்திட்டம் கொடுக்குறாங்களா, இப்போ சொல்கிற அந்த கல்வி உதவி தொகை கொடுக்குறாங்கல்ல, அது ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது இந்த 200 கொடுமா, 300 கொடுமா, நான் வாங்கி தரமா அப்படின்ட்டு நம்ம ஒரு தலையாரி விஓஓ அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தெல்லாம் ஆட்டை போடுவாங்கல்ல, இது எதுவுமே அதில் வராது. நேரடியாக உங்கள் கார்டில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டாக அப்டேட் பண்ணுற மாதிரி தான். அதோட லிங்க் பண்ணியிருக்க இன்னொரு ஐட்டம் என்னன்னா, இன்னொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க கோவத்தை காட்டின ஆட்சி மாற்றம் வருது இல்ல, அப்பப்போ உங்க கோவத்தை காட்டி பாருங்க, அரசியல் மாற்றமே வரும்.